பிப்ரவரி 2 ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். மணி, இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு முக்கிய பொறுப்புகள் ஏற்கனவே அங்க திரு ஜான் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ 2 ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் வழங்கி இருக்கிறாங்க. அப்போ வியூகத்துல என்ன பண்ண போறாங்க, யாருக்கு நெருக்கடியா மாற போறாங்கன்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா போனது முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஆனால் அவர் போனதுக்கு பிறகு நடந்தது அதை விட முக்கியமான நிகழ்வு. இப்போ அவர் முதல் சந்திப்பாக திருமாவை பார்த்துருக்காரு. இப்போ இதில் ஆதவ அர்ஜுனா கிடைக்கிற முக்கியத்துவத்தோட திருமா செய்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. விஜய் திமுகவை பிரதான எதிரியாக அறிவித்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனா திமுகவை எவ்வளவு விமர்சனம் செய்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். கட்சியில் சேர்ந்த பிறகு இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும் கிடையாது, இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது திருமா அவர்கள் ஆதவ அர்ஜுனாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது தான் நம்ம இதில் பேச வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவேக்காக போக போகிறார் என்பது பரவலாகவே பேசப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. ஏடிஎம்கேக்கு போவார்னாங்க அல்லது விஜய் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகனாக. இன்றைக்கி அவர் போயிட்டார். போன பிறகு நிகழ்ந்தது தான் முதல் சந்திப்பாக அவர் திருமாவை பார்த்துருக்கிறார். திருமா 26 திமுக கூட்டணியில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். அவர் வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பட் இதன் மூலமாக அவர் திமுக தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். ஒரு இரிட்டன்ட், அதாவது ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறார். ஏன்னா இந்த சந்திப்பை திமுக கண்டிப்பாக விரும்பாது. ஏன்னா அவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதற்காக விசிகாவிலிருந்து விலகினார், எவ்வளோ கடுமையாக அவர் திமுகவை பேசினார் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதன் பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட், இன்றைக்கி அவர் தாவேக்கால சேர்ந்து அவருக்கு என்ன பொறுப்பு வேணால் கொடுக்கட்டும், அது வேறு. பட் திருமாவை அவர் பார்த்தது தான் இதில் நம்ம பேச வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு இவர் போய் சேர்ந்திருக்காரு. இவருக்கு ஏதோ ஒரு தேர்தல் வகுப்பு பிரிவு தலைவர், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். பாலிடிக்ஸை இன்னும் ஆரம்பிக்கலங்க. விஜய் கடந்த ஓராண்டுகளாக 2ஆம் தேதி தான் ஓராண்டு முடியும். இந்த ஓராண்டில் ஒரு அரசியல் கட்சியாக என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தார் கள்ளசாராய சாவில். அதன் பிறகு பரந்தூரில் களத்துக்கு போனார். அது கூட கிரவுண்டில் இறங்கல, ஒரு வண்டியிலேருந்தே பேசிட்டு போயிட்டார். அதை தாண்டி இந்த ஓராண்டில் அவருடைய பாலிடிக்ஸை இன்னும் முகிழ்க்காத கட்டத்தில் தேர்தலை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க. யார் வேணால் யார் கூட வேணால் சேரலாம். இப்போ விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் வராதுன்னா நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது. பிரியன் சொல்கிறத நான் அது முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராகலை. அவர் கிட்டத்தட்ட அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆன மாதிரிலாம் பேசுகிறார். எனக்கு என்னமோ அப்படி தோணலை. அந்த ஆப்ஷன்ஸ் இன்னமும் அவங்களுக்கு ஓப்பனாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் விஜய் அதிமுக கூட்டணி உருவாவதை திமுகவும் விரும்பாது, பிஜேபியும் விரும்பாது. 2 பேர்கிட்டையும் ஸ்டேட் பவர் இருக்கிறதுனால எப்படியாவது அதை சாபட்டாஜ் பண்ணுறதுக்கு தான் 2 பேருமே விரும்புவாங்க. ஆகவே இது ரொம்ப டைசி சிச்சுவேஷன் தான். இது இன்றைய டெவலப்மெண்ட்டில் நான் முக்கியமாக பார்ப்பது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தாவேக்கால அது சேர்ந்தது எனக்கு என்னமோ அது பெருசாக படலை. அதுக்கு பிறகு நடந்தது, அவருக்கு திரும்ப அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொடுத்தது தான் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதனுடைய சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம அதுக்கு பிறகு நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். இவர் உள்ளே போய் கட்சி எப்படி ஷேப் பண்ண போகிறாரு, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான கட்சியாக தான் விஜயோட கட்சியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வரைக்கும் ஓராண்டு ஆகிறது, ஒரு முறை கூட அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. இப்போ மோடி எப்படி ஒரு வழிப்பாதை மன் கி பாத் பண்ணுறாரோ அது மாதிரி தான் விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சிவில் சமூகத்தோட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. ஒவ்வொருத்தருட்டையும் போய் நீங்கள் பேச முடியாது. பல விஷயங்களில் உங்களுக்கு கருத்துக்களே இல்லை. செய்தி தொடர்பாளர்கள் பேசுறாங்க, அது போதுமா உங்க கட்சிக்கு? மீடியாவோட இன்டராக்ஷனே இல்லாத ஒரு தலைவரை நம்ம எப்படி ஒரு தலைவராக ஏற்றுக்க முடியும்? அது எப்படி ஒரு கட்சியாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும்? அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ நான் பார்க்குறேன். அது அவர் தனிப்பட்ட முறையில் விஜயோட விருப்பத்துக்கு நம்ம விட முடியாது. அவர் ஒரு சினிமா நடிகராக மட்டும் இருந்தால் அவர் மீடியா கிட்ட பேசாததை பற்றி நாம் கேள்வி எழுப்ப முடியாது. பட் அவர் ஒரு அரசியல் தலைவராக, அதுவும் திமுகவுக்கு மாற்றாக நான் வருகிறேன், எனக்கு திமுக தான் முதல் எதிரி, ஆட்சி மாற்றம் வேண்டும்லாம் பேசக்கூடியவர், தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவே இன்று ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் அப்படி தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. பட் ஒரு முறை கூட அவர் இதுவரை ஒரு இன்ட்ராக்ஷனே பண்ணலையே. அப்போ பல விஷயங்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது நமக்கு தெரியல. இந்த இடத்துல தான் இவர்கள் போய் சேர்றாங்க. இன்னும் பலரும் போக தயாராக இருக்காங்க. பல கட்சிகளிலிருந்து விஜய்க்கு போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் காத்து இருக்குது. அந்தந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், இடதுசாரி 2 லெஃப்ட் பார்ட்டிஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே உட்பட நான் சொல்கிறேன், அங்க போவதுக்கான வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்னதுல அது முக்கியமான வார்த்தைன்றது கொஞ்சம் ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்டவர். இங்க முக்கியத்துவம் கிடைக்கல, எனக்கு பதவி
இது காலங்காலமா நடந்திருக்கும்ல. ஒரு புது கட்சி வரப்ப எனக்கு முக்கியத்துவமே இல்லாம இருக்கு, சரி அங்க போனா அப்படிதான் போறாங்களே தவிர அது வந்து தாவேகாவுக்கு வலு சேர்க்குமா? இல்ல இப்ப தாவேகாவுக்கு எது வலு சேர்க்கும் எது வலு சேர்க்காது நம்ம பேசவே முடியாது. அவர் விஜயோட பாலிடிக்ஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியலையாங்க. மத்தவங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம், இவங்க போவாங்க அவங்க அவர் இந்த ஒரு ஆண்டில் என்ன செய்தார்? கட்சி ஆரம்பித்த 4 மாதங்களில் வந்த மக்களவை தேர்தல்களை அவர் புறக்கணித்தார். இந்தியாவே உற்று நோக்கிய ஒரு தேர்தல், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், நீங்க வந்து பிஜேபி வேண்டுமா வேண்டாமான்றதுதான் ஒரே ஸ்டாண்டு. அந்த இடத்துல அவர் நழுவினார், அவர் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல. அப்ப அவர் எந்த பக்கம் நீங்க பார்க்க முடியும்? அப்புறம் அவருடைய முதல் கூட்டத்தில் வந்து அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமான்னு பேசுனது மூலமாக பாசிசத்தோட அந்த மதவாதத்துடைய மிக மோசமான கூறுகளை அவர் குறைத்து மதிப்பிட்டார். சரி, அதை தாண்டி அவர் ஒரு பாசிஸ்ட் பார்ட்டி கிடையாது நம்ம நம்புறோம் உறுதியா. ஆனா அதை தாண்டி அவருடைய கள அரசியல் என்பது என்ன? அவர் ஒரு பாலிட்டிஷியனாவே நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றளவில்ன்றதான் என்னுடைய கேள்வி. ஓராண்டில் அவர் சாதித்தது என்ன? கட்சி ஆரம்பிப்போம், கடைசி 4 மாதங்கள்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு முதலமைச்சர் ஆயிடும், அது ஒரு அரசியலாவே இருக்க முடியாது உங்களுக்கு. அதெல்லாம் தான் பேச வேண்டியது. அவைதான் விஜயுடைய கொள்கைகள், அவருடைய அரசியல் என்னன்றதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். மற்றபடி யார் கூட போறாங்கன்றத பத்தி தேவையே இல்லாது. மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஆனா போய் சேர்றவங்கல்ல இன்னைக்கு நிர்மல்குமாரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா அவர் வந்து ரகு தெளிவாக சொன்னார், அக்னியும் கரெக்டாக சொன்னார். அவர் பிஜேபியிலேருந்து வந்தவர், அவர் ஒன்றும் பெரிய ஹார்ட்கோர் பாலிட்டிஷியன் கிடையாது. அவர் போகிறதுக்கு ஏதோ காரணங்கள் எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் ஆதவ் தான் மெயின் கேரக்டர். ஆதவ் பார்த்த பிறகு யாரை பார்க்குறாரு, அதுதான் பாலிடிக்ஸ்ன்றதான் என்னுடைய. இப்போ திரும்பவும் கொஞ்சம் பேசாமல் இருந்தது, மீண்டும் இது பேசு பொருளாக போகுதா? ஆதவ் அர்ஜுனா அவரோட நோக்கம்ன்றது விசிகாவை வந்து தாவேகாவுக்கு இது திரும்பவும் பேச்சு. அவர் வந்து இந்த தலித் எம்பவர்மெண்ட்டை பத்தி பேசுனது நல்ல பாயிண்ட்டுங்க. அதுல எவ்வளோ ப்ராக்டிக்கலா பாசிபிள், ஈவன் இதுலயே டிவிக்கேலேயே அது பாசிபிளா? இப்ப அவங்க ஆட்சிக்கு வரல, இப்ப மாவட்ட செயலாளர்களே ஒரு 30% தலித்துக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா அவரால்? இப்ப அதை விசிகாவில பேசினார்ல, அது மாதிரி பேச முடியுமா இனி? விசிகா வந்து விசிகால இருக்கிறவங்க பெரும்பாலான நிர்வாகிகள் தலித் சமுதாயம். விசிகாவில் இருந்தபோது ஆதவ் வைத்தார்ல முக்கியமான விஷயங்கள் அது வந்து அதுலதான் அவரோட சின்சியாரிட்டி தான் நான் கேட்கிறேன். டிஎம்கேவை வந்து இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டாரா, இல்ல அது நடக்கும்னு நினைச்சு கேட்டாரா? இங்க பேசணும், அதெல்லாம் பேசணும்ல. இப்ப பாருங்க, அவர் வந்து இப்ப திருமாவோட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், எங்களுக்குள்ள ஒரு அனிமாசிட்டி இல்லங்கிறது ப்ரூவ் பண்ணிருக்காரு. மணி சார் சொன்ன மாதிரி திமுக சங்கடப்படுத்த பேசினார் சார். என்ன திரும்பியா திமுகவை சங்கடப்படுத்துறதுக்காக ஆதவ பேசினார். ஆக்சுவலா அது தாவேகால போய் அதை பேசினார். அது வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா போயிருக்காரு. இல்ல அவர் வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல, கட்சியிலேயே சேர்ந்திருக்காரு. ஸ்ட்ராட்டஜிஸ்டா அந்த பேமெண்ட் கூட கொடுப்பாங்க அவருக்கு. ஆக்சுவலா ஏற்கனவே இப்ப தெரிஞ்சிடலாம்ல அவர் உளப்பூர்வமா அந்த கொள்கையில நின்னாரா இல்ல திமுகவை எரிச்சல் பண்ணல. எனக்கு நான் சொன்னேன்ல, அவர் திமுகவிலேயே போயிருக்கலாம் சார். இல்ல எனக்கு வந்து இந்த கேள்வி இருக்கு. திமுகவுல ஏன் வந்து ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு லோக்சபா சீட்டு கொடுக்கலங்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் எனக்கு தெரியணும். ஏன்னு வச்சுங்க, சாதாரண ஆள் இல்ல அவருக்கு இந்த கட்சிக்கு 500 கோடிக்கு மேல நிதி கொடுத்தவருடைய சனுலா பிசிக கேட்டாங்களா? அவருக்காக கேட்டாங்க அப்படின்னு பேச்சு வந்தது. ஏன் கொடுக்கல? எல்லாமே பேச்சா இருக்கு. கேட்டாங்களா, கொடுத்தாங்களா, ஏன் கொடுக்கல? பேச்சா இருக்கு. ஏன்? அது சாதாரண விஷயம். ஏன்னா ஃபண்டிங் வந்து டிஎம்கேக்கு இம்பார்ட்டன்ட். நன்கொடை கொடுத்த ஒரு ஆளு அவருக்கு ஏன் கொடுக்கல? நன்கொடை அவ்வளவு கொடுத்திருக்காரு, அவருடைய மறுமுதலுக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அவ்வளவு நன்கொடை கொடுத்த ஒருத்தருக்கே வந்து டிஎம்கே கொடுக்கல. அதுதான் சார், அதுதான் ஒரு ரீசன் இருக்குல்ல. இல்ல அதான் கேக்குறேன். பிரியன் என்ன சொல்றாருன்னா, பிரியன் சொல்ல வர்றது இவ்வளவு நன்கொடை கொடுத்தவருக்கே அவங்க சீட்டு கொடுக்கலன்னா நம்ம யோசிக்கணும், யோசிக்கணும். அவங்க என்ன சஸ்பிஷன் அவங்களுக்குன்னு கேக்குறேன். ஏன்னா அதுதான் பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். அவரு வந்து இந்த ஐடியாலஜி எல்லாம் பேசுறாரா, இவரு வந்து ஒரு ட்ரபிள் மேக்கரா பார்த்தாங்களா திரு ரகு? இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி இன்டெகிரிட்டி சரியில்லை சார். இல்ல இப்போ நம்ம சரியில்லை இல்ல நம்ம தனி நபரை வச்சு நம்ம அப்படி கொண்டு போலாமான்றது எனக்கு கிடையாது. இன்டெகிரிட்டி கிடையாது ஆதவ அர்ஜுனாக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன் திருப்பியே, நம்ம தனிநபரை ஓவரா நம்ம எடுத்து பேச வேண்டாம். அரசியல் நான் சொல்றேன், நான் அவருக்கு அவர் சொல்ற மாதிரி இன்டெகிரிட்டி கிடையாதுங்கிறது அந்த கன்க்ளூசிவா சொல்லல. கேள்விகள் கேட்பாங்கல்ல, சோர்ஸ் ஆஃப் இன்கம், வாட் மேட் யூ பிக், அந்த கேள்விகள் நம்ம தாவேகா இனி அடுத்த எப்படி நகரும்னு பேசலாம். மணி சார் சொன்ன மாதிரி அவர் விஜய் வந்து ஆட்சிக்கு வரல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை பார்க்காம இருக்கலாம். அதுதான் ட்ரெண்ட். அது டிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருக்கிற போது அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இவர் வந்து புது கட்சியா இருக்கிறவருக்கு டெஃபினட்டா கவரேஜ் கிடைக்க போகுது, செம கவரேஜ் கிடைக்க போகுது. ஏன் இப்போ பரந்தூர் போராட்ட களத்துக்கு போனார்ல, நான் நினைச்சேன் இறங்கி எங்க போராட்டம் பண்ற மக்களோட பேசுவாருன்னு நினைச்சேன். அப்படியே பேசிட்டு வந்துட்டாரு.
பேசலாம். ஒரு இடைவேளை. நீ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தானே போனீங்க. ஒரு இடைவேளை. அவங்க கோரிக்கை கேட்கணும்ல. பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.